இந்த கதை லாவா கிராமத்தோட கதை. இங்க ஒரு அழகான இளைஞனான மோகன் ரொம்ப லேட்டா தன்னுடைய பைக்ல வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். ஒரு பேய் புளிய மரத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு அவனை பார்த்துட்டு இருந்தது. அவனை பார்த்ததும் அந்த பேய் ஒரு அழகான பொண்ணா உருவெடுத்தா. அதுக்கப்புறம் அவன் முன்னாடி போய் நின்னான். தனியா நின்னுட்டு இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு மோகன் தன்னுடைய வண்டியை நிறுத்தினான். அட, நீங்க எங்க போகணும்? அப்படி வேணும்னா நான் உங்களை போற வழியில விட்டுடுறேன். அங்க உங்களுக்கு பஸ் கிடைச்சிடும். இப்படி கேட்டதும் அந்த பேய் அவனோட பைக்ல ஏறி உட்கார்ந்தா. மோகன் பைக்கை ஓட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மோகன் பைக்கை நிறுத்தினான். நீங்க இங்கேயே இறங்கிக்கங்க, இங்க இருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும். அந்த பேய் அவனோட பைக்கை விட்டு இறங்கிடுச்சு. மோகன் தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்தான். கொஞ்ச நேரம் பைக்கை ஓட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த பொண்ணு அவனோட பைக்ல தான் உட்கார்ந்து இருந்தா. அட, நீங்க அங்கதான் இறங்கிட்டீங்களே, மறுபடியும் எப்படி இங்க வந்தீங்க? விஷயம் என்னன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பஸ் அங்க நிக்காது. அதனால உங்க வீட்ல இன்னைக்கு தங்கலாம்னு நினைச்சேன். நாளைக்கு காலையில புறப்பட்டு போயிடுவேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குங்க, நாளைக்கு கிளம்பி போயிடுங்க. மோகன் தன்னுடைய வீட்டுக்கு போனான். டோர் பெல்ல அடிச்சான். அவனுடைய மனைவி அனன்யா வீட்டு கதவை திறந்தா. அனன்யா தான் புருஷனை வந்ததும் கட்டி பிடிச்சா. இத பார்த்ததும் அந்த பேய்க்கு கோவம் வந்துடுச்சு. அப்பதான் அனன்யா அந்த பேய பார்த்தா. ஆமா, இவங்க யாரு? நீயே கேட்டுக்க, எனக்கு எதுவுமே தெரியாது. வர வழியில பார்த்தேன், இவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்குவாங்க, நாளைக்கு காலையில போயிடுவாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? அது சுகன்யா. நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அனன்யா சாப்பாடு எடுக்க கிச்சனுக்கு போனா. நீ கல்யாணமானவன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க கேட்கவே இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஏற்கனவே கல்யாணமானவன். அப்பதான் சாப்பாட்டு தட்டோட அனன்யா அங்க வந்தா. நீங்க என்ன பேசுறீங்க? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி உங்களை அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு? இங்க பாருங்க, ராத்திரி வேணா தங்கிக்கங்க, நாளைக்கு காலையில விடிஞ்சதும் உங்க வீட்டுக்கு புறப்பட்டு போங்க. அப்படி மோகன் என் கூட வந்தா நான் போவேன், இல்லைன்னா நான் இங்கதான் இருப்பேன். எப்படி நீ போக மாட்ட? நானும் அதை பாக்குறேன். கிளம்பு, இங்க இருந்து புறப்படு. அனன்யா அந்த பேய வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணா. அந்த பேய்க்கு கோபம் வந்துடுச்சு. அவ தன்னுடைய உண்மையான பேய் உருவத்துக்கு மாறிட்டா. அவ பார்க்க ஒல்லியா, உயரமா, கருப்பா தெரிஞ்சா. மோகம் வெளுத்து போய் காஞ்சி போய் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தது. அத பார்த்துட்டு அனன்யா பயந்து போய் நடுநடுங்க ஆரம்பிச்சுட்டா. சக்சுன்னி! சக்சுன்னி பேய் தன்னுடைய கையால அனன்யாவோட கழுத்தை நெரிச்சிட்டா. அனன்யாவோட புருஷன் மோகன் அவளை காப்பாத்துறதுக்காக வந்தான். ஆனா சக்சுன்னி அனன்யாவை விடவே இல்ல. அவளை கழுத்தை நெரிச்சிட்டா. அனன்யா அங்கேயே இறந்துட்டா. சக்சுன்னி அனன்யா செத்து போனதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. அந்த சிரிப்பு லாவா கிராமம் முழுக்க எதிரொலிச்சது. இது காலை நேரம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் மோகனோட வீட்ல கூடி நின்னாங்க. அவங்க எல்லாரும் அனன்யாவோட டெட் பாடியை பார்த்து பயந்து போயிருக்காங்க. அவளோட பணத்தை பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பேய் அவளை கொன்னதுக்கு அப்புறமா அவளோட ரத்தத்தை உறிஞ்சாம இருந்தது. அனன்யாவோட முகம் மஞ்சளா இருந்தது. நேத்துக்கு அந்த பேய் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தது. அது என் மருமகளை கொன்னுட்டு அப்புறம் மோகனை தன்னோட கூட்டிட்டு போயிடுச்சு. என் பையன் எங்க இருக்கான்? அவன் உயிரோடு இருப்பானா இல்லையா? அந்த பேய் கிராமத்து ஜனங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு அழகான பொண்ணு ரூபத்துல இங்க அங்க சுத்துதுன்னு கேள்விப்பட்டோம். ஆமா தலைவரையா, நேத்து ராத்திரி நானும் ஒரு பொண்ணை பார்த்தேன். அது என்கிட்ட கேட்டுச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு. அநேகமா அதுதான் பேய் போல இருக்கு. இப்போதைக்கு ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அது பேய் மட்டும் கிடையாது, அது ஒரு முட்டாளனும் கூட. ஏன்? அது மூஞ்ச பார்த்தவொடனே தெரிஞ்சுக்க வேண்டாம், உன்ன மாதிரி ஆளுங்களை யார் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு. இந்த பேய்க்கு ஒரு வழியை செய்யற வரைக்கும் கிராமத்துல எல்லா இடத்துலயும் ஒரு போஸ்டரை ஒட்டிடுவோம். அப்படி ஏதாவது அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. கிராமத்துல எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, அழகான பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா ஒத்துக்காதீங்க, இதுலதான் உங்களோட நன்மை உண்டு. கிராமத்துல எல்லா இடத்துலயும் போஸ்டர் பார்த்துட்டு கிராமத்து பசங்க பயந்துட்டானுங்க. முன்னாடி பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா இப்ப பொண்ணுங்க ஆம்பளை பசங்களை கிண்டல் பண்றாங்க. கிராமத்து பசங்க சில பேர் கிராமத்தோட முக்கில நின்னுட்டு இருக்காங்க. அந்த வழியா சில பொண்ணுங்க போய்கிட்டு இருக்காங்க.
பொண்ணுங்களை பார்த்ததுமே ஆம்பளை பசங்க எல்லாரும் அவங்க தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. ஏய், கல்யாணம் படிக்கிறியா? என்ன? ஏய், என்ன நீ இப்படி பேசுற? உங்க வீட்ல அப்பா அண்ணன் யாரும் இல்லையா? நீ சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? ஆ, பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்றதுக்கு உனக்கு பயமா இல்லையா? போஸ்டரை பாத்தியா என்ன எழுதிருக்குன்னு? ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா ஒத்துக்காதான்னு. அதையும் கொஞ்சம் படிச்சு பாரு. போஸ்டர்ல அழகான பொண்ணுன்னு எழுதிருக்கு. அது நீ கிடையாது. அதுக்கு தான் சரின்னு சொன்னேன். இது ராத்திரி சமயம். பேய் அழகான பெண் உருவத்துல புளிய மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்கா. அப்புறம் அங்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. இதே போல அந்த பேய் 3-4 பேர்கிட்ட கேட்டுச்சு. அப்புறம் எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பேய் பார்த்துச்சு, அங்க எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிடுங்க, அதுலதான் உங்களுக்கு நன்மை உண்டு. இத பார்த்ததும் அந்த பேய்க்கு கோபம் வந்துடுச்சு. இது காலை நேரம். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க, அங்க இருந்த போஸ்டர் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது. இத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் தலைவர் வீட்டுக்கு போனாங்க. நான் இன்னைக்கு ஒரு பாபாவை வர சொல்லியிருக்கேன். அப்பதான் அங்க பாபா வந்தாரு. கிராமத்து ஜனங்களும் தலைவரும் அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. இவதான் சக்ஷுன்னி. இந்த சக்ஷுன்னி ஒரு கல்யாணமான பெண்ணோட ஆத்மா. அது கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களை தன் பக்கம் ஈர்க்க பார்க்குது. ஆனா பாபா, இதுல இருந்து தப்பிக்க வழி என்ன? அவளுக்கு நடந்தது அநியாயம். அவளுக்கு நான் நியாயத்தை வழங்குற வரைக்கும், அது வரைக்கும் ஒவ்வொரு பையனும் அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகலனாலும் சரி, வெளியே போகும்போது ஒரு பொண்ணை கூட்டிட்டு போங்க. அப்பதான் நீங்க கல்யாணமானவங்கன்னு சச்சுன்னி நினைப்பா. இன்னைக்கு முதல் முறையா எங்களை மாதிரி சிங்கிள் பையனுக்கு ஒருத்தர் சட்டத்தை உருவாக்கி இருக்காரு. இப்ப எல்லாருமே ஜோடியா வேண்டியதா இருக்கு. அப்படி நீ விருப்பப்பட்டா நாம 2 பேரும் ஜோடி ஆகலாம். உன்னோட முகத்தை பாத்தியா? உன்னாலதான் அரசாங்கம் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்காவது மக்கள் உன்னோட முகத்தை பார்க்காம இருப்பாங்களா, அதுக்குதான். கிராமத்து இளைஞர்கள் எல்லாரும் பொண்ணுங்களை ஜோடியா வரத பத்தி பேசிட்டு இருக்காங்க. கூட ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாதான் அவங்க எல்லாரும் வீட்டை விட்டே வெளியே வராங்க. நான் வயலுக்கு போகணும், என் கூட வரியா? உன் வீட்டுல அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? அப்படி என் வீட்டுல எங்க அம்மா என் கூட பிறந்தவங்க இருந்தா நான் ஏன் உன்னை கேக்குறேன்? சில பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஜோடி அமையவே இல்ல. பொண்ணுங்க அவங்கள மதிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாரும் சக்ஷுனியோட பயத்துல நொந்து போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஜோடி கிடைச்சிடுச்சுப்பா. செருப்பு ஷூக்கு கூட ஜோடி இருக்குப்பா. ஆனா எனக்கு தான் ஒரு ஜோடி கிடைக்கல. இனிமே சச்சுண்ணிய தான் ஜோடியா வச்சுக்கணும் போல இருக்கு. கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஜோடியோட வீட்டை விட்டு வெளியே வராங்க. வயசு பொண்ணுங்க கூட பசங்களை சக்ஷுனிக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டு போறாங்க. இது ராத்திரி சமயம். சக்ஷுன்னி ரோட்டோரத்துல ஒரு அழகான பொண்ணு உருவத்துல நின்னுட்டு இருக்கா. அவ பார்த்தா எந்த பையன் அந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு பொண்ணு கூட தான் போய்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு இளைஞன் கூட கிடைக்கவே இல்ல. ஒரே பொண்ணு நிறைய பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்கா. நம்மளை ஏமாத்துறாங்க. கோபத்துல சக்ஷுன்னி தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறிட்டா. அப்பதான் ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கிற ஒரு பையனை கழுத்தை பிடிச்சி அந்தரத்துல தூக்கினா. சக்ஷுன்னி அந்த ஆளை கொன்னு அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தா.